கடந்த 22 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன். பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கேன். மக்களோட முகத்துல தெரிஞ்ச எழுச்சியும் மகிழ்ச்சியும் வச்சு சொல்றேன். 40க்கு 40 நாம் தான் வெல்ல போகிறோம். நாட்டையும் நம்ம கூட்டணி தான் ஆள போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வட மாநிலங்களையும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசிக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் பிரதமர் மோடியோட சர்வாதிகார மனப்பான்மை, மாநிலங்களை நசுக்கிற எதேச்சதிகாரம், ஒற்றுமையா வாழுற மக்களிடையே பிளவை உருவாக்குற மதவாத பேச்சு, எதிர்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிற பாசிச எண்ணம், எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோட பழங்குடியினத்தை சார்ந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சிருக்கார். தேர்தல் என்பது சமமான களமாக இருந்தா படுதோல்வி நிச்சயம்னு உணர்ந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கிற தீய செயல்ல ஈடுபட்டார். மக்களை பற்றி சிந்திக்காம கார்பரேட்டுகளாக மட்டுமே முன்னேற வேண்டும் என்று சிந்திச்சு திட்டங்களை தீட்டு வந்ததுனால விலைவாசி உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணை முட்டுற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்குது. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டுல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரா? இல்ல. இந்த கேள்வியை கேட்டா இளைஞர்களை பகோடா சுட சொன்னவர் தான் மோடி. இப்போ நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெறுக்க தொடங்கிட்டாங்க. தேர்தல் பத்திர ஊழல், மோடியோட கிளீன் இமேஜ் என்ற முகமுடிய கிழிச்சு எரிஞ்சு மோடியோட ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. உடனே மோடி என்ன பண்றார்? தன்னோட இமேஜை காப்பாத்திக்க தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்கிறாங்க என்பது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சதுன்னு வடை சுட ஆரம்பிச்சாரு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உச்ச நீதிமன்றம் முதல்ல லிஸ்ட் கேட்டப்போவே ஏன் தரல? தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தான் நிதி வாங்குறாங்க. இங்க நிதியை வாங்கினது பிரச்சனை கிடையாது. அதை எப்படி வாங்கினீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு உங்க கூட்டணி மாதிரி செயல்படுகிற அமைப்புகளை வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு ரைடு போறது, அடுத்த சில நாட்கள்ல அந்த நிறுவனங்கள்ல இருந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வர வாங்கிறது, பிறகு அந்த நிறுவனங்கள் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க, அதுதான் பிரச்சனைக்குரியது. முன்னணி ஊடகங்கள் இதை பத்தி பேச மறுத்தாலும் தனிநபர் பலரும் உச்ச நீதிமன்ற அழுத்தத்தால் வெளியான பட்டியல்களை ஆய்வு செஞ்சு சில ஊடகங்கள்ல பாஜகவோட தில்லுமுள்ளுகள் அம்பலமாச்சே. இந்த நாடு எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கு. ஆனா இப்படி மோடி போல வசூல் ராஜாவை வசூல் வேட்டையில் ஈடுபட்டவர வரலாறு பார்த்ததில்லை. கொரோனாவில் கூட வசூல் வேட்டை நடத்தினாரு. அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? PM கேர்ஸ் நிதி. எல்லோரும் நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்டாரு. மக்களுக்கு உதவத்தான் பிரதமர் கேட்கிறாருன்னு பலரும் அள்ளி கொடுத்தாங்க. அந்த நிதி என்ன ஆச்சுன்னு தெரியல.
தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டா அது தனியார் அறக்கட்டளை, அந்த விவரமெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பதில் வருது. அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ் 7 லைக் மெகா ஸ்கேம். இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே பணியிட மாற்றம், டிரான்ஸ்பர் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, பாஜக ஆட்சியில 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால பயனடைஞ்சது யாரு? காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல. கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கடன்களை தள்ளுபடி பண்ணி கார்பரேட் முதலாளிகளுக்காக எப்படி அரசை நடத்துறீங்கன்னு அருமை சகோதரர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. அது மட்டுமா, அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்கள. இவ்வளவும் செஞ்சுட்டு பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் ஊழல் பத்தி பேசலாமா? அதனாலதான் சொன்னேன், உண்மையிலேயே ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தர் வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். அது மட்டுமா, இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்தி இருக்காரு. என்னடா, நம்ம கிட்ட வந்து சேர்ந்த உடனே வழக்க வாபஸ் ஆகுத, பச்சையா தெரியுத, எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்களே, நடுநிலையாளர்கள் நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாம திரும்ப திரும்ப அதே செயல்கள்ல பாஜக ஈடுபடுது. முன்பெல்லாம் பாஜகவோட இந்த தில்லுமுள்ளுகளை சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்ச உடனே அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தை பிடிக்காம இப்ப என்ன சொல்றாங்க? இந்தியாவுக்கு பதிலாக பாரத்னு பேரை மாத்திட்டாங்க. இப்ப ஆன்டி இந்தியன்லாம் சுத்துறது யாரு? பாஜக காரங்க தான். பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமா பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் மக்களுக்கு நியூஸ்ன்னு நினைக்கிறாங்க. வேற நியூஸ் வந்தா அதை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டி விட்டு மக்களை அதை பத்தி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான். அப்படி அங்க பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம இந்தியாவில் ஒருத்தர் தான் சாமிக்கு பொறி வச்சு படைப்பார். இன்னொருத்தர் தான் கும்பிடுகிற சாமிக்கு கறி வச்சு படைப்பார். இது அவங்களோட வழிபாட்டு முறை, காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற பண்பாடு. மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க? நீங்க இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம பாஜக கிட்ட சொல்றது, மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சோத்துல மண்ணள்ளி மட்டும் போடாதீங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசுறதால நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஊழல் கட்சி, குடும்ப அரசியல்னு தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லியே நாம டயர்ட் ஆகிடுவோம். ஆனா அவங்க கூட்டணியிலும் அவங்க கட்சியிலும் இருக்கிற ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு பிரதமர் மோடியே ஆதரிச்சு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறாரு. என்ன வேடிக்கை! இன்னொரு வேடிக்கையும் பண்ணுவாரு. நிறைய பேர்
ராத்திரி 12 மணிக்கு தனியா இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க. ஆனா மோடி நைட்டு டிவியில பேச போறாருன்னா பலரும் நெஞ்சு படபடுத்துறோம் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியா பயத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. திடீர்னு ஒரு நாள் இரவு டிவியில வந்தாரு. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னார். எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாம ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு தினம் தினம் புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டாரு. கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வசனம் பேசினாரு. சரின்னு மக்களும் அவரை நம்பி அவரை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா? 99 விழுக்காடு பணம் திரும்ப வந்துட்டுதா ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு. முதல்ல இந்த நடவடிக்கைய ஆதரிச்ச எல்லோரும் கொஞ்ச நாள்லே கடுமையாக விமர்சிச்சாங்கள, அதோடு விட்டாரா? புதுசா அறிமுகப்படுத்தின 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சில ஆண்டுக்குள்ளே அறிவிச்சார். அந்த பணமும் 97 விழுக்காடு திரும்ப வந்துருச்சு. அப்ப கருப்பு பண ஒழிப்புன்ற மோடி மசான் வித்த எதுக்கு? அந்த பண மதிப்பு நடவடிக்கை தான் ஏழைகளின் நடுத்தர குடும்பங்கள் மேல நடத்தப்பட்ட முதல் தாக்குதல். கடுகு டப்பால சுருக்கு பையில இருந்த காசெல்லாம் இப்போ செல்லா காசு ஆயிடுச்சு. சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் எல்லோரும் நடுத்தருவுக்கு வந்தாங்க. மோடி கிட்ட வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல, ஒரு பூத கண்ணாடியும் இருக்கு. அது மூலமா ஏழைகளோட சுருக்கு பையில எவ்வளவு பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பறிக்கலாம்னு சிந்திக்க ஆரம்பிச்சவாரு. அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சுருக்கு பை எதுக்கு? எல்லாரையும் வங்கிகள் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. அதை நம்பி மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த காசை அக்கௌண்ட்ல போட்டாங்க. கொஞ்ச நாள்ல மினிமம் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு அதையும் பிடுங்கிட்டாரு. அந்த ஃபைன்ல மட்டும் எவ்வளவு வசூலானது தெரியுமா? 21,000 கோடி ரூபாய். தொடர்ந்து விடல. அடுத்த திரும்ப ஒரு நாள் இரவுல நாடாளுமன்றத்துக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டம் போட்டாரு. குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ என்னோட பிணத்து மேல இருந்துதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவரே பிரதமரானதும் நடுராத்திரியில கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். மாநிலங்களுக்கு இருந்த எல்லா நிதி அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுக்கு மாத்தினாரு. இதனால மாநிலங்கள் மட்டும் முடங்கல, மக்களும் முடங்கினாங்க. 5, 12, 18, 28 விழுக்காடுன்னு சீலிங் வச்சு வரி போட்டாங்க. இதுல இருந்து எந்த பொருளும் தப்ப முடியாது. நீங்க அன்றாடம் பயன்படுத்துற பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறீங்க தெரியுமா? அரிசிக்கு 5 விழுக்காடு, பருப்புக்கும் 5 விழுக்காடு, சேமியா, சர்க்கரை, மஞ்சள் மற்றும் துணிகளுக்கு 5 விழுக்காடு வரி. பெரிய ஆன்மீக காவலர்கள் மாதிரி பேசுதே பாஜக. அவங்கதான் கோவில்ல ஏத்துற சூடத்துக்கு முதல் முறையா 18 விழுக்காடு வரி போட்டாங்க. ஊதுவத்தி சாம்பிராணிக்கு 5 விழுக்காடு வரி, மெழுகுவத்திக்கு 12 விழுக்காடு வரி, மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்களுக்கு 12 விழுக்காடு வரின்னு ஏழைகளுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இதை பார்த்து நாம மட்டும் விமர்சிக்கல. வட மாநிலங்கள் என்ன சொல்றாங்க? ஷோலேன்னு அமிதாப் பச்சன் படத்துல வர்ற கொள்ளைக்காரன் பாத்திரம் பேரு கப்பர் சிங். அந்த கொள்ளைக்காரன் வரிதான் ஜிஎஸ்டின்னு சொல்லி கப்பர் சிங் டாக்ஸ்ன்னு விமர்சிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல கொரோனா வந்தப்போ பிரதமர் இரவுல டிவியில பேசினாரு. டிவியில பேசி என்ன சொன்னாரு? சரி, இந்த மாதிரி நேரத்துல அவர் காமெடி பண்ண மாட்டாரு, ஏதோ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுவாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? மொட்டை மாடைக்கு வந்து மணி அடிங்க, கை தட்டுங்க, விளக்கு பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலையும் உணவும் இல்லாம தவிச்ச தொழிலாளிங்க ரயில்ல ஊருக்கு திரும்ப போக முடியாம காசு இல்லாம பல நூறு கிலோமீட்டர் நடந்து
தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. அப்போ ரயில் பாதையில நடந்து போனவங்க கிளப்புல தண்டவாளத்திலே படுத்து தூங்க. அப்போ ரயில் ஏறி 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாருங்க. இப்படி கொரோனாவால நாட்டு மக்கள் அவஸ்தப்பட்டப்போ கூட அந்த நேரத்தில் தனக்கான விளம்பர வாய்ப்பா பார்த்தவர் தான் பிரதமர் மோடி. அடுத்து என்ன சொன்னாரு? நான் ரெவடி கலாச்சாரம் ஒழிக்க போறேன்னாரு. சரி, இங்க தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த ரவுடிகளை தான் ஒழிக்க போறாருன்னு பார்த்தோம். ஆனா இலவசமா நம்ம வழங்குகிற மக்கள் நல திட்டங்களை ஒழிக்க பார்த்தாரு. நாம தமிழ்நாட்டை வளர்க்க செஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை இலவச திட்டங்கள்னு குறுகிய பார்வையோடு பார்த்த பிரதமர் தான் மோடி அவர்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அள்ளி கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு 50 விழுக்காடு இருந்த கட்டண சலுகையும் எடுத்துட்டார். அதாவது மக்களுடைய வறுமையிலும் ஏழாமையிலும் கூட லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவர் தான் மோடி இருக்காரு. இந்த லட்சணத்துல தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுடைய ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமா இருக்க, உங்க படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சூப்பு மட்டும்தான், விருந்து தயாராகிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதையெல்லாம் பேசி தனக்கு 3வது முறையா ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வராரு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையிட தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். இதை நான் தனிப்பட்ட ஸ்டாலினா சொல்லல, ஒரு கட்சி தலைவரா சொல்லல, பொறுப்பு மிகு இந்திய குடிமகனா சொல்றேன். மோடியோட பேச்சுக்களை நாட்டு மக்களான நீங்களே எடை போட்டு பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. அவருடைய பேச்சுல எதையெல்லாம் மைய கருத்தா பேசுறாரு. இதோ நாங்களும் தேர்தல் பரப்புரைக்கு உங்கள் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம், என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கோம்னு எடுத்து சொல்லி வாக்கு. இதுதான் இந்த எலெக்ஷனோட ஹீரோ. அதுல இருக்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா மோடி அப்படி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்கிறாரா? இல்லையே. எல்லா பிரச்சார மேடைகளிலையும் நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்கான வாய்ப்பாத்தான் அதை பார்க்கிறாரு. வாயை திறந்தால சாதி, மதம், உணவு வேறுபாடுகளை பத்தி தேவையில்லாத கருத்துக்களை பேசி எதிர்கட்சிகளை திட்டி வெறுப்புணர்ச்சியை விதைக்க துடியாய் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி. சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைய முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போல இருக்குன்னு பிரிவினைவாத அரசியல் செய்கிறாரு. நேற்று மேற்கு வங்கத்திற்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி பேசுறாரு. 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமரா இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம நாள்தோறும் மக்களை பிளவுபடுத்துகிற கருத்துக்களை பேசுறோம்னு கூச்சம் துளி கூட அவர்கிட்ட இல்ல. மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம்? மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும். ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்களை அவங்க மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இந்தியால ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயகபூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க. நாடு 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறுகள் திரித்து எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். தமிழ் உள்ளிட்ட இந்தியாவோட பிற மொழிகள், மாநில மொழிகள் சிதைக்கப்படும். மக்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படும். மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும். இடஒதுக்கீடு வழங்குற சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றிலே பறக்க விடப்பட்டு
RSS சட்டம் தான் நாட்டை ஆளும். காவி கொடி தேசிய கொடி ஆகிடும். இதையெல்லாம் தடுத்தாக வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல நாம் எல்லோரும் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் இந்தியா வளம் பெறும். குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம் பெறும். இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம் அமைச்சு 3 ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வருகிறோம். நம்ம சாதனைகள் தான் நமக்கான அடையாளம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால பயனடைஞ்ச பயனாளிகளை பற்றி நான் பேசியிருக்கேன். பயனாளிகள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உதட்டிலிருந்து மனசிலிருந்து வந்தது. அதை சொல்றப்போ அவங்க முகத்துல நான் பார்த்த மகிழ்ச்சியை தான் என்னுடைய வாழ்நாள் பேராக நான் கருதுகிறேன். நான் பொது வாழ்க்கைக்கு வந்து 60 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எவ்வளவோ சோதனைகளை வேதனையை சந்திச்சுதான் இந்த இடத்துல நிக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் பொறுப்பேற்றுக்க காரணம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புக்கான நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான். தமிழ்நாட்டோட வரலாற்றை எழுதும் பொழுது அதுல எனக்கும் ஒரு இடம் இருக்கும். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டுல 1,15,00,000 மகளிர் அவங்க அண்ணன் தாய் வீட்டு சீர் கொடுத்த மாதிரி மாசம் 1000 ரூபாய் வாங்கினாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பசியார காலையிலே சாப்பிட்டு படிக்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற பேர்ல 14 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு போறாங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுல மகளிர் சுதந்திரமா கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துல அவங்க பயணம் செய்யறாங்க. ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வந்து 4,81,075 பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் தந்தாரு. கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்கிற மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை செஞ்சாரு. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டம் மூலமா பல லட்சம் உயிர்களை காப்பாத்தினாரு. இப்படி அந்த வரலாற்றுல இன்னும் பல திட்டங்கள் இடம்பெற நமக்கு ஏத்த ஒன்றிய அரசு வரணும். அதனாலதான் தேர்தல் அறிவிச்சதும் சொன்னேன், 40 தொகுதிகளிலையும் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர். திராவிட மாடல் அரசுல நம்மோட சாதனைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் சென்றடையும் பார்த்து பார்த்து செயலாற்றியிருக்கும். மகளிர், மாணவர்கள், முதியோர், இளைஞர்கள், சிறுபான்மையினர், சமூக ரீதியின் எல்லா தளங்களையும் நம்மோட திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 3 ஆண்டு கால ஆட்சிக்கே இப்படி பட்டியல் போடுறோம். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் உண்டா? ஏன் செய்யலன்னு அமர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓட்டு போடுற முதல் தலைமுறையும் சிந்திச்சு பாருங்க. பாஜக திரும்ப வந்தா அடுத்தடுத்து வரும் நம்ம தலைமுறைகள் ஒற்றுமையா வாழ வழி இல்லாத நாடா இந்தியா மாறிடுன்னு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இதையெல்லாம் நான் சொல்றேன்னா பல 100 ஆண்டுகள் அந்நிய ஏகாதிபத்தியத்திலேயும் பல ஆயிரம் ஆண்டுகள் சமூக ரீதியாகவும் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம நாடு பல்வேறு தலைவர்களோட தியாகங்களாலும் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களாலும் கடந்த 75 ஆண்டுகளாக நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கு. நாம் பெற்ற சுதந்திரமும் நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளும் நம்ம கண் முன்னாடிய பாஜக எனும் தேச விரோத சக்தியால் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லப்படுவதை நாம் அனுமதிக்க கூடாது. போட்டோஷாப்ல கட்டமைப்பிக்கப்பட்ட குஜராத் மாடல் அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடல் என்பது இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடலா மாறி இருக்கு. அதை பார்த்து பொறுத்துக்க முடியாம பழனிசாமி எப்படியெல்லாம் புலம்பிட்டு சுத்துறாரு. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம சொல்றோம். ஆனா அதிமுகவையும் பழனிசாமியும் கேட்டா யார் ஆளணும்னு சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தலில் நிக்கிறோம்ங்கிற தெளிவே இல்லாம பி டீமா பாஜகவுக்கு ஆதாயம் தேடி தரக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது, அது கூட்டணி தர்மம்னு சொல்றாரு.
அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னார். இப்போ மக்களால ஓரங்கட்ட பிறகு எதிர்கட்சியான நாங்க ஏன் பாஜக எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விழுற மாதிரி புது புது தத்துவங்களா பேசுறாரு. இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் இல்ல, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுகலையும் குத்துனவர். சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம், அந்த பட்டியல் நீண்டது. பழனிசாமியை மக்கள் துரோகசாமியாகத்தான் பார்க்கிறாங்க. பெரிய மெகா சீரியல் மாதிரி இதுல இப்ப யார் யாருக்கு நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரிகள். பழனிசாமியால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ விமர்சிக்க மாட்டார். ஏன்னா எஜமான விசுவாசம், பதவி சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் திட்டங்களையும் ஆதரிச்சவர் பழனிசாமி. ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்கார். பாஜக எதிர்க்க துணிவு வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ரெண்டும் பழனிசாமி கிட்ட கிடையாது. பழனிசாமியுடைய ஊழல் குடுமி பாஜக கையில இருக்கு. அதிமுகவோட ஊழல் என்பது கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணிய ஒரு சேர வீழ்த்துங்கள். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போக இந்தியா கூட்டணியினுடைய ஒன்றிய அரசை ஆட்சியில் அமர்த்துங்கள். அதற்கு மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் தயாநிதி மாறனுக்கும், தென் சென்னை வாக்காளர் பெருமக்கள் தமிழச்சி தங்கவாண்டியனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இன்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையோட நிறைவு நாள். இந்தியாவில ஜனநாயகத்திற்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் தெற்கிலிருந்து உதித்த சூரியனா புதிய வெளிச்சத்துடன் இந்திய அரசுக்கு வழிகாட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு இது. அவருடைய நூற்றாண்டுக்கு தலை சிறந்த பரிசா நாம கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில 40க்கு 40 வென்றோம், ஒன்றியத்துல இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைச்சோம் என்பதுதான் அந்த பரிசு. அந்த பரிசை வருகிற ஜூன் 4ஆம் தேதி தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளான நாம் கொடுப்போமா? தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அனைவரிடமும் உங்களின் ஒருவனாக உங்கள் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் கேட்டுக்கொள்வது இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இம்முறை இந்தியாவின் வெற்றி கணக்க தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள்னு உங்கள் அனைவரையும் இருகரங்குப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் வாக்கு பாசிசத்தை வீழ்த்தட்டும், இந்தியாவை காக்கட்டும். உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும், எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். வாழ்க தமிழ்நாடு, வெல்க இந்தியா. 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, நாடும் நமதே. சொல்லுங்க, 40 நமதே, 40 நமதே, நாடும் நமதே, நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.